الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد ஜெனரம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவம் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு நபித்துவ தூதுத்துவ செய்தி என்ற தலைப்பில் உங்களோடு மிகச் சுருக்கமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். ரிசாலத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமிய்யா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு குறிப்பிட்ட வேதங்களை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவது பொதுவான ஒரு விடயமாகும். ஒரு சமுதாயம் வழிகட்டு போகும் பொழுது நேர்வழியை காட்டுவதற்காக வேண்டி நபியையும் தூதுவரையும் ரசூலையும் வேதத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட சமூகங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்தை ரிசாலத்தை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான ரிசாலத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து சபா 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா. நபியே, நீ உன்னை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு நன்மாராயம் கூடக்கூடிய ஒரு நபியாகவும் கெட்ட விடயங்களை கொண்டு எச்சரிக்கையாளராகவும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு உங்களுக்கு நாங்கள் ரிசாலத்தை நபித்துவத்தை தந்து அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் பொழுது, குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. மக்களே, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான். ஜமீஅன், மக்களே உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா என்னை தூதராக ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் தூதராக அனுப்பியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்ற ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்துக்குமான ஒரு வேதமாக குர்ஆனை கொடுத்து அல்லாஹு தஆலா அனுப்பியிருந்தான். அல்லாஹு தஆலா அதை குறிப்பிடும் பொழுது, தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இந்த குர்ஆனை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு வேதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான ஒரு தூதர், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான வேதம் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது, ஒரு சில் துயிலல் ஹல்கி காஃபா, நான் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான ஒரு தூதராக அல்லாஹ் அனுப்பினான். வஹுதிம பியன் நபிய்யூன, என்னை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை கடைசி நபியாக ஆக்கியிருக்கிறான் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான நபியாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கொடுக்கப்பட்ட வேதம் குர்ஆன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமான சர்வதேச சமுதாயத்துக்குமான வேதம் என்ற விடயத்தை தெரிந்து அதை அறிந்து அதன்படி செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.